குடியரசு தினத்தையும் பொருட்படுத்தாமல் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் மது விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம் சுபா. நாட்டின் 76வது குடியரசு தினமான இன்று நாடு முழுவதும் தேசிய கொடியை ஏற்றி கோலாகலமாக மரியாதை செலுத்தி கொண்டாடி வருகின்றனர். மேலும் குடியரசு தினமான இன்று அரசு மதுபான கடைகள் செயல்படாது என்றும் கள்ள சந்தையில் மது விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையிலே குடியரசு தினமான இன்று திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காந்தி மார்க்கெட் வாழைக்காய் மண்டி எதிரே உள்ள அரசு மதுபான கடை அருகே உள்ள மதுபாரில் படுஜோராக மது விற்பனையானது நடைபெற்று வருகிறது. ஒரு மது பாட்டிலுக்கு 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக ஜிபே மூலமாகவும் வகை வகையான மது பாட்டில் பீர் பாட்டிலும் விற்கப்படுகின்றன. இந்த மதுபான பாரில் கிட்டத்தட்ட ஒரு 6க்கும் மேற்பட்ட அட்டைப்பட்டிகளில் மது பாட்டில்கள் ஒரு 1000 மது பாட்டில்கள் வைத்துள்ளனர். இந்த மதுபான பாரில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவது ஒரு புறம் இருந்தாலும் மதுபான பார் எதிரே காவல் வேன் வாகனம் நிற்கிறது. ஆனால் காவலர்களும் கண்டுகொள்ளாமல் மது விற்பனைக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர். வாழைக்காய் மண்டி எதிரே உள்ள மதுபான பாரில் 30க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்திக் கொண்டு கூட்டமாக சென்று தங்களுக்கு தேவையான மது பாட்டில்களை வாங்கி செல்கின்றனர். மதுபான பாரின் உள்ளே 3 நபர்கள் இருந்து பல்வேறு வகையான கேஸாக மது பாட்டில்களை வைத்துக் கொண்டு சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வருகின்றனர். இதனை மாவட்ட நிர்வாகம் காவல்துறையின் கடுமையான சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ள சந்தையில் மதுபான பாரில் கேஸாக மது விற்பனை செய்து ஒரு சிலர் மது பாட்டில்களை வாங்கி கொண்டு சாலையின் ஓரத்தில் நின்று மது அருந்திவிட்டு செல்கின்றனர். இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குடியரசு தினமான இன்று பட்ட பகுதியிலே காவல் வாகன மதுபானம் எதிரே நிறுத்தி வகை வகையான மது பாட்டில் 100 ரூபாய் வரை விற்பனை செய்வது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.